காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் உள்ள பேக்கிங் அட்டை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே விவசாயத்திற்கான இலவச மின்சாரம் வழங்குவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டும் விடிய அரசின் மின் ஊழியர்கள் வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொன்னையம்பட்டியைச் சேர்ந்த பெரியய்யா என்பவர் பட்டா மாறுதல் மூலம் இலவச மின்சாரத்திற்கான ஒப்புதலை பெற்றுள்ளார். ஆவணங்கள் முறையாக இருந்தும் இலவச மின்சாரம் அளிக்கப்படவில்லை எனவும், சாதாரண மின்சார கட்டணத்தில் விவசாயம் செய்வதால் 5000க்கு மேல் மின் கட்டணம் வருவதாகவும் பெரியய்யா குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தனது பெயருக்கு பட்டா மாறுதல் செய்தும் மின்சார வாரிய ஊழியர்கள் இலவச மின்சாரத்தை வழங்க மின்வாரிய ஊழியர்கள் மறுத்துள்ள நிலையில் உடனடியாக இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர் பேரில் மாற்றி கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அவர் பேரில் கரண்ட் வரலை. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நாங்களும் எல்லாம் தரசாக கிடக்குது. சும்மா ஒன்றும் வழி இல்லாமல் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டோம். ஒன்றும் புண்ணியம் இல்லை. அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இருந்து பார்த்துட்டு இதை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஊருக்கு போயிட்டார். கடையில் போய் கூலி வேலைக்கு இருக்கிறாரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிக அளவிலான ரசாயன கலப்பால் கெலவரப்பள்ளி அணையில் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி காட்சியளித்தது. கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் 3வது நாளாக ரசாயன கலப்பு காரணமாக நுரை பொங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆற்றில் ரசாயனத்தை கலக்கும் ஆடை தயாரிப்பு நிறுவனங்களுக்கு விடிய அரசு ஆதரவாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் சாடியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் தொடர் விடுமுறையொட்டி பெருக்கெடுத்த வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை செல்லும் கோபசமுத்திரம் பகுதியில் மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கின் காரணமாக கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் இளைஞர் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் ஜீவானந்தம் தெருவைச் சேர்ந்த ராமச்சந்திரன் 3 மாதங்களுக்கு முன் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து வீட்டிற்கு சொல்லாமல் தனியே வசித்துள்ளார். இந்த நிலையில் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தில் மர்மமான முறையில் ராமச்சந்திரன் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். இதையடுத்து அவர் இறந்த விதம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் இன்று ஒருவர் கூட சாமி தரிசனத்துக்கு வராததால் 1 மணி நேரத்திற்கு கோயில் மூடப்பட்டது. இக்கோயிலில் ஒரு தரப்பினர் வழிபட மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கோயில் மூடப்பட்டது. இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் இரு தரப்பினரும் வழிபட உரிமை உண்டு என வழங்கப்பட்ட தீர்ப்பின் பேரில் நேற்று கோயில் திறக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. 2ஆம் நாளான இன்று காவல்துறை பாதுகாப்புடன் கோயில் திறக்கப்பட்ட நிலையில் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் வழிபடாத நிலையில் 7 மணி அளவில் கோயில் மூடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மருத்துவ கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அவதியடைந்தனர். வாய்க்கால் மேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் காலாவதியான மருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் அதிலிருந்து நச்சுப்புகை வெளியேறியது. மேலும் அப்பகுதி முழுவதும் தீ பரவிய நிலையில் நீண்ட நேரத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மக்கள் விரோத ஆட்சியில் குடியிருப்பு அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது வாடிக்கையாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.